வணக்கம் மக்களே. திருப்புவனத்தில் அஜித் குமார் அப்படிங்கிற பையனை போலீஸ் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட கூட்டிகிட்டு போல, மாட்டு தொழுவத்தில், அந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மாட்டு தொழுவத்தில் வச்சே அடித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டை யார் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நகை திருடியிருக்கிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு ஒரு லேடி, நிக்கிதாங்கிற லேடி தான் கம்ப்ளைண்ட் பண்ணி, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அந்த பையனுக்கு உயிர் போகிற நிலைமை ஆயிருக்கு. ஸோ அந்த லேடிக்கு இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது நிறைய ஏமாத்தின, அதாவது பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தின வழக்கே அவங்க மேலே நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லப்படுது. அப்படிங்கிறப்போ போலீஸ் அவங்கள விசாரிக்காமல் இந்த பையனை அடித்து கொள்கிற அளவுக்கு, அதாவது அந்த பையன் தண்ணி கேட்டப்போ அந்த தண்ணியில் மிளகா பொடியை கலந்து அந்த தண்ணியை குடிக்க வச்சு, அதாவது தண்ணியே கொடுக்கல ஃபஸ்ட்டு, இதில் மிளகாப்பொடி கலந்து கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மிளகாப்பொடியை மூஞ்சியில் தடவி கண்ணில் போட்டதாகவும் சொல்லப்படுது. அவ்வளோ ஒரு வன்மம் அந்த பையன் மேலே. ஏன் இரும்பு ராடு பைப்புன்னு நிறைய வச்சு அடிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உடம்புல 18 இடத்துக்கு மேலே காயம். அவ்வளோ அந்த பையன் மேலே வன்மம் எதுக்கு? அப்படி என்ன அந்த பையன் தப்பு பண்ணிட்டான்? சாதாரண ஒரு கோயிலில் காவலாளியாக வேலை பார்க்குற பையன். இதையெல்லாம் தாண்டி அந்த பையன் இறந்ததுக்கான ஒரு ரீசனை கொடுத்துருக்குறாங்க போலீஸ். என்னென்னா, தப்பிச்சு போகிறப்போ அந்த பையன் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு ஓடிட்டானா, தப்பிச்சு ஓடும்போது தடுக்கி விழுந்து ஃபிக்ஸு அந்த பையன் இறந்துட்டான். ரொம்ப கேவலமாக இல்லை? ஒரு ஸ்கூல் குழந்தைகிட்ட கேட்டால் கூட ரீசன் நல்லா சொல்லும். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு இப்படி ரீசன் சொல்லிவிட்டு பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குது. சத்தியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் ஒரு கால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டாலே, ஐயோ எதுக்குடா அவங்க கூப்பிட்றானுங்க, நம்ம எதுக்கு அங்கே போகணும், ஒரு படன்னு இருக்குது. சாதாரண ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு, சரிங்களா? போலீஸ் மேலே அந்த அளவில் தான் நம்பிக்கை பப்ளிக்கு இருக்குது. ஒரு ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், அங்கே ஒரு போலீஸ் நிற்கிறான் அப்படின்னா, நம்ம டாக்குமெண்ட்லாம் நம்மகிட்ட சரியாக இருந்தாலும் சரி, இவங்கிட்ட போய் மாட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடவே மாட்டார். இருந்தாலும் நம்மளே திரும்பிடுவோம். அந்த லெவலில் தான் போலீஸ் மேலே மரியாதையாக இருக்குது மக்களுக்கு. அதுவும் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப சாத்தான்குளம், சரிங்களா? இப்போ திருப்புவனம். இதோட ஸ்டாப் ஆகுமா அப்படின்னா சத்தியமாக ஆகுமான்னு எனக்கு தெரியல. இது ஃபர்தராக வேறு பக்கம் எங்கே வெடிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஸ்டாப் ஆகும்னா சாத்தான்குளத்துலேயே ஸ்டாப் ஆகிருக்கணும், ஆகலை. ஆனால் இன்னும் இது கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், சரிங்களா? தமிழ்நாடு பக்கம் போலீஸை பார்த்தாலே நமக்கு பயம்தான் வருதே தவிர மரியாதை வர மாட்டேங்குது. எதுனாலும் அந்த பையனோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். Thank you.